வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா 13th June 2026 நடக்கக்கூடிய சப்ஜெக்ட் கோட் CS25C06 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் சிலபஸ் ரொம்ப அதிகமான சிலபஸ் உள்ள சப்ஜெக்ட் அது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது பார்ட் பி 12 மார்க் கொஷின்ஸ். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதில் நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லா வீடியோஸும் இருக்கும், பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. நாளைக்கு பேலன்ஸ் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறோம், 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 21ல் நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் கே மேப் ஸ்டாண்டர்ட் அண்ட் கெனானிக்கல் ஃபார்ம். டிஸ்கிரிப்ஷனில் கே மேப் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அந்த கே மேப் எப்படி சால்வ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸ்னால் என்ன, யூனிவர்சல் கேட்ஸ்னால் என்ன. ஓகேங்களா? ஸோ இது 4 மார்க்ஸ் கேட்பாங்க, இது 8 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், இதிலே செகண்ட் கொஷின் அவுட்லைன் த வான் நியூமன் ஆர்கிடெக்சர் அண்ட் இந்த இடத்துல ஹார்வர்டுன்னு வரும், HARWARD, ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது ஒரு 12 மார்க். இதில் வான் நியூமன் அப்லோட் பண்ணிவிட்டேன், ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள், அதாவது கொஷின் நம்பர் 21க்கு படிக்க வேண்டியது கே மேப், டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸ் அண்ட் யூனிவர்சல் கேட்ஸ், வான் நியூமன் ஆர்கிடெக்சரும் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரும் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட், கொஷின் நம்பர் 22, இதுதான் முக்கியமாக தரோவாக படிக்க வேண்டியது. இதில் தான் சிலபஸே அதிகம். ஸோ முதல்ல நீங்கள் முடிக்க வேண்டியது ஃப்ளிப்ஃப்ளாப். எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்பும் அப்லோட் பண்ணிட்டேன், எப்படி டிசைன் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப் ரெஜிஸ்டர்ஸ் ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு எல்லாமும் கேட்கலாம், இல்லை இதுலேருந்து எதாவது 2 கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப்பு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் தரவாக இருக்கும். நெக்ஸ்ட், அடுத்த டிசைன் பார்த்துட்டோம்னா மல்டிப்ளெக்சர் decoders. ஓகேங்களா? அதில் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாங்களா, டிசைனும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 12 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், அனாலைசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆடர்ஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க. ஆடர் சப்ட்ராக்டர், ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஆஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர். ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்து முடிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னா கொஷின் நம்பர் 22 முடிச்சுட்டு அப்புறம் 21க்கு போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொஷின் நம்பர் 23, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த SIMD அண்ட் MIMD சிஸ்டம். இதுக்கப்புறம்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் கொஷின்ஸ் தான். அவுட்லைன் அண்ட் எக்ஸ்பிளைன் த மெமரி ஆப்ரேஷன் இன் ISA. டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த வேரியஸ் அட்ரஸிங் மோட்ஸ். வாட் இஸ் பைப்லைனிங்? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் அண்ட் கிவ் இட்ஸ் அட்வான்டேஜஸ். C question, with diagram explain and compare the hardwired control and micro programmed control unit. Explain how is handling data and control assets. நல்லா கவனி, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு கீ பாயிண்ட்ஸ் கதையை அடிச்சு வச்சிடாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் கரெக்டான எக்ஸாக்ட் கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். தரோவாக உட்காந்து இன்றைக்கே மெமரைஸ் பண்ணி முடிங்க இந்த தியரி கொஷின்ஸ் எல்லாமே. பெண்டிங் இருக்கிறது கூட நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டிங் போய்டும், அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ டக்குன்னு படித்து முடிங்க, ஏன்னா 3 மார்க்ஸ் வரை இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 24, டிஸ்கஸ் த வேரியஸ் கேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் இன் கேட்ச் மெமரி. ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் PROM, EPROM அண்டு EEPROM. அவுட்லைன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் NUMA. வாட் ஆர் ஹேமிங் கோட்ஸ் இன் எரர் கரெக்டிங் கோட். Convert the binary number into Hamming code. B3, B2, B1, B0 equal to 0110. எப்படி அது ஹேமிங் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 25, how does the bus arbitration typically work and explain the bus arbitration technique in detail. Define interrupt. Write a brief note on types of interrupt. How is priority handled. Expand and define, very important, DMA. What is DMA controller, அதோட block diagram. Briefly write the types of DMA and give the advantages and disadvantages. Write a brief note on SATA and USB. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் நம்பர்லேயும் 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் 4ம் படித்து தான் ஆகணும் இந்த சப்ஜெக்டில். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க 3 கொஷின்ஸாவது படிங்க. இதில்
ஆனால் கொஷின் நம்பர் 22 தரவாக இருக்கணும். ஃப்ளிப்ஃப்ளாப்பு, மல்டிப்ளெக்ஸர், டீகோடரு, ஹேடர்ஸு இதுவாக தரவாக இருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இந்த கொஷின் நம்பர் 22ல் வந்து உங்களால் இது படிக்க முடியலாம் விட்டுடலாம். இந்த கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட் படிக்க முடியலன்னா இந்த 3ஆவது படிச்சுங்க. இந்த ஆடர்ஸு, மல்டிப்ளெக்ஸர், டீகோடரு, ரெஜிஸ்டர், ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சீக்கிரமாக இன்றைக்கே படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பெண்டிங் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் போட்டுருவேன். ஓகேங்களா? மேக்ஸுக்கு டிலே ஆன மாதிரி இருக்காது, டக்குன்னு போட்டுடுறேன். ஓகேங்களா? இல்லை தியரி சப்ஜெக்டில் படிக்கணும் இல்லையா, அதனால். ஸோ கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க, கதை அடிக்க பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட்.